இன்றைக்கி எங்களோட லஞ்ச் பாக்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. லஞ்சுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இது எங்கள் கார்டனில் உள்ள பசலைக்கீரை, பருப்புக்கீரைன்னு சொல்லுவாங்க. நான் இது வந்து ஊர்லேருந்து கொண்டு வந்த பிளான்ட்டு. கொஞ்சம் ஸ்டிக்கு மட்டும்தான் ஒடிச்சு கொண்டு வந்தேன். அது வந்து இங்கே வச்சதுக்கப்புறமே நல்லா வந்துச்சு எங்களுக்கு. இது வந்து 2.5 வருஷமாக அந்த பிளான்ட்டை நான் இங்கே வச்சுருக்கேன். உங்களுக்கு குவைத்தில் இருக்க யாருக்கா தேவைப்படணும்னு சொல்லுங்கள், நான் அந்த ஸ்டிக் கொடுக்குறேன். நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. பெருசாக போட்டிங்கன்னு சொன்னால் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. நம்ம இது சின்னதாக போட்டு பருப்பில் தான் குக் பண்ண போகிறோம். நான் வந்து மைசூர் பருப்பு இருக்குல்ல, ரெட் பருப்பு அதுதான் எடுத்துக்கிறேன். அதில் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு இந்த பருப்பு இருக்குல்ல இதுவும் போட்டுட்டு ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை குக்கரில் வந்து ஒரு 3 to 4 விசில்ஸ் வச்சுக்கோங்க. அப்போ இது வந்து நல்லா குக் ஆகிடும். குக் ஆனதுக்கு அப்புறமாட்டு இதை வந்து சைடில் ஒதுக்கி வச்சுட்டு இது வந்து பாயசத்துக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாசிப்பருப்பும் ஜவ்வரிசி வச்சு தான் பண்ண போகிறேன். பாசிப்பருப்பும் ஜவ்வரிசி நல்லா வந்து வறுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா வறுத்ததுக்கு அப்புறமாட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அதை வந்து நல்லா குக்கர் போட்டு மூடி வச்சுக்கோங்க. சைட்லேயே வந்து பருப்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம பருப்பு ரெடியானது என்ன பண்ணணும்னு சொன்னால் பிள்ளைங்க வந்து சாப்பிடாதில்ல, அதனால கொஞ்சம் நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கோங்க மத்து வச்சு. இப்போ பிள்ளைங்க வந்து நல்லா சாப்பிட்டுப்பாங்க. அதுக்கப்புறமா இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுக்கணும். அதுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், கொஞ்சம் ஜீரகம், அப்புறம் சின்னதாக கட் பண்ணால் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி இதில் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் நெய்யும் விட்டிங்கன்னு சொன்னால் பருப்பு ரெடி ஆகிடும். இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு கொடுத்தாலும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த பக்கம் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. அதில் வந்து நம்ம வந்து சர்க்கரை போட்டுக்கிறேன். அது கல் இல்லாத சர்க்கரை, அதனால நான் அதுலேயும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் காய்ச்சி வச்ச பால், பால் விடக்கூடாது, காய்ச்சி வச்ச பாலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏலக்காயும் போட்டுங்கன்னா பாயசம் ரெடி ஆகிடும். இனி அதுக்கு வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு நெய்யில் வந்து முந்திரி பருப்பு, முந்திரி பழம் போட்டு நல்லா தாளித்து அதை கொட்டிட்டேன்னு சொன்னாங்கன்னா பாயசமாக ரெடி ஆகிடும். இதுக்கப்புறம் எங்கள் மத்தியானம் சாப்பிட்னா சிறுபயிறு வச்சுருக்கேன், அப்புறம் பருப்பு கூட்டு, பப்படம், ஒரு எக்கு, பாயசம். இவ்வளோதான். பிடிச்சோன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.